இந்த தனியாக வாழ்கிறது இருக்கே, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக, இண்டிபெண்டண்ட்டாக, ஜாலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த க்ளீனிங்கு, நம்ம நிறைய வேலை செய்யணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் அதிகமாக வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. என் வீட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா என் அம்மா ஒரு ஒர்க்கிங் விமன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கப்போவும் எல்லா சண்டேவும் மட்டும்தான் வீடு க்ளீன் பண்ணுவோம். எல்லா வேலையும் வீட்டில் சண்டே தான் அதிகமாக நடக்கும். அந்த விதத்தில் பார்க்குறப்போ எனக்கு இங்கேயும் சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வீட்டில் இருக்கப்போ அம்மா பாதி செய்வாங்க, மீதியே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே வந்து பார்க்குறப்போ நான் தனியாக இருக்கேன். ஸோ எல்லாமே நானே செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் வந்து பொண்ணுங்க அதிகமாக வேலை செய்கிறதில்ல, அப்படி பார்க்குறப்போ நீ சமைக்கிறது இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொன்னால் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. பொண்ணுங்க தான் சமைக்கணும், பொண்ணுங்க தான் எல்லா வேலை செய்யணும், எல்லாமே அவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் போய் பசங்க நிறையா சமைக்கிறாங்க, அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்று வந்து இப்போ பொண்ணுங்க சமைக்கிறதே இல்லை, பொண்ணுங்களுக்கு சமைக்கவே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பொண்ணுங்க இப்போ சமைக்கிறத பார்த்தா என்னமோ அது நடக்காத ஒரு விஷயம் மாதிரி, ரொம்ப புதுசான ஒரு விஷயம் மாதிரி பேசுகிறீங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சமைக்கிறதும் க்ளீன் பண்ணுறது, வீட்டை பார்த்துக்கிறது இதெல்லாம் ஒரு சர்வைவல் ஸ்கில். ஐ மீன், நம்ம உயிரோடு இருக்கணும்னா நமக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே இன்னொருத்தங்க நமக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் எல்லா டைமும் ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குன்னு இருக்க முடியாதுல்ல. ஸோ சமைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வைவல் ஸ்கில். எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பீப்புளோட மைண்ட் செட்டெல்லாம் பார்க்குறப்போ. ஒருத்தங்க ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. மேபி இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ், நான் இப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பேசணும், என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, என்ன போடலாம், எப்படி பேசுகிறது. ஐ வாஸ் ரியலி ஸ்கெப்டிக்கல். நான் வந்து ரொம்ப யோசித்து, சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் இதை டிராஃப்ட்லேயே வச்சுருக்கிறது, ஃபோன் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லுன்னு வருதேன்னு சொல்லி, சரி இன்றைக்கி இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கொடுத்த வாய்ஸ் ஓவர் தான். இந்த மாதிரி பேசுகிறது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் பற்றி கூட நான் பேசணும். அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி தனியாக இருந்துட்டு ஒருத்தங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ சமைக்கிறதுலாம் பெரிய விஷயம், ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன், இஃப் யூ கேன் டூ தட் டு சாட்டிஸ்ஃபை சம்படி எல்ஸ், உங்களுக்காக ஏன் பண்ணக்கூடாது? இன்னொருத்தங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ஹாப்பியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், திருப்தியாக, அதுக்காக உங்கள் டைமை வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் சமைச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அது உங்களுக்கே செய்யக்கூடாது? ஐ மீன், எனக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா நான் எனக்கே ஏன் அதை செஞ்சுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எனி கிவன் டே ஒரு நாள் எழுந்து எனக்கு வந்து நல்ல ஒரு விருந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல வடை, பாயாசம், சாம்பார், ரசம், பொரியல், அவியல், இப்படி நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல், செகண்ட் தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோவையும் செஞ்சு ஒரு நல்ல வாழை இலையாக போட்டு சூப்பராக சாப்பிடுவேன். என்னை விட்டால் நான் நாள் பூரா கருத்தை சொல்லிகிட்ருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எண்டுக்கு வந்துட்டோம். பை, டேக் கேர்.